வணக்கம். ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மொஹ்சன் ரைசி விடுத்திருக்கின்ற எச்சரிக்கை அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகளை ஏற்று அமெரிக்காவிடமிருந்து வருமானம் கிடைக்கும் என்பதற்காக அமெரிக்க தடைகளுக்கு யாராவது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உதவியாக இருப்பார்களாக இருந்தால் அந்த நாடுகள் அத்தனையும் ஈரானுடைய நேரடி எதிரிகளாகவே பார்க்கப்படுவார்கள் என்று அனைத்து உலக நாடுகளுக்கும் பொத்தாம் பொதுவில் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிதி அமைச்சரும் ஈரானுடைய பொருளாதாரத்தை முற்றாக முடக்கி அவர்களை வெள்ளை கொடி ஏந்தியபடி அமெரிக்காவினுடைய காலடியில் சரணடைய வேண்டும் என்று மனப்பால் குடித்து அறிவித்திருக்கின்ற இந்த பொருளாதார தடைகள் ஆனது மிகவும் தவறானவை என்றும் இப்போது அமெரிக்கா சந்தித்ததை விட மிக பாரதூரமான ஆபத்துக்களை சந்திக்க போகின்றது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு உதாரணமாக இதுவரை ஈரான் அமெரிக்காவினுடைய ராணுவ இலக்குகளை தான் மத்திய கிழக்கில் குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கின்றது. அதனால் அமெரிக்கா அடைந்த நஷ்டம் சாதாரணமானது அல்ல. தன்னுடைய ராணுவ இலக்குகளையே காப்பாற்ற முடியாத நிலையில் தான் அமெரிக்கா இருக்கின்றது என்பது அவருடைய எச்சரிக்கையின் பொருள். இரண்டாவதாக அமெரிக்காவினுடைய தொழில் நிறுவனங்கள் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மத்திய கிழக்கு மட்டும் அல்ல உலகின் பல பாகங்களில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அமெரிக்காவினுடைய பிரம்மாண்டமான தொழில் நிறுவனங்கள் AI கட்டுமானங்கள் உள்ளிட அனைத்தும் தங்களுடைய பார்வைக்கு வந்திருப்பதாகவும் அடுத்த கட்டமாக இவைகள் மீதான தாக்குதல் ஆரம்பிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். படைத்துறைகளையே காப்பாற்ற முடியாத அமெரிக்கா சகல இடங்களிலும் பரவி இருக்கின்ற தன்னுடைய தொழில் நிறுவனங்களை பாதுகாக்க முடியாது என்பதும் அவற்றை இலகுவாக தகர்ப்பது தங்களால் முடியும் என்றும் அமெரிக்கா தேவையில்லாத வேலைகளில் இறங்கக்கூடாது என்றும் அமெரிக்காவிற்கும் மற்ற உலக நாடுகளுக்கும் எச்சரித்திருக்கின்றார். இந்த புதிய கோலமானது அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கின்றது. இது பற்றி ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்சி இன்று காலை கூறுகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய இந்த தடைகள் ஆனது அமெரிக்காவினுடைய வீழ்ச்சியின் கடைசி கட்ட பிலாக்கண ஓசை என்று கூறியிருக்கின்றார். எல்லாவற்றையும் இழந்து தோல்வி படியில் நிற்பதனால் கடைசியாக இப்படி ஒரு குரலை அது பதிவு செய்திருக்கின்றது என்றும் இது காலத்திற்கு உதவாத வெற்றியை தராத மேலும் சிக்கலை தருகின்ற ஈரானிய மக்களினுடைய கோபத்தை சம்பாதிக்கின்ற ஒரு செயல் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானிய மக்கள் கோபம் அடைகின்ற பொழுது ஈரானுடைய ராணுவம் தான் நினைத்தவாறு செயற்படுவதற்கு அது அனுமதியாக அமைந்துவிடும் என்பதைத்தான் இவருடைய இந்த ஈரானிய மக்கள் கோபமடைகின்றார்கள் என்கின்ற வரியின் பின்னால் இருக்கின்ற ராஜதந்திர எச்சரிக்கையாக காண முடிகின்றது. ஈரான் அமெரிக்க போர்க்களத்தில் இன்று விடிகாலை நடைபெற்றிருக்கின்ற சம்பவம் இதுவாகும். ஈரானுடைய புதிய பாதுகாப்பு ஆலோசகர் சாதாரணமானவர் அல்ல. அவருடைய முகக்குறி, உடல் அமைப்பு, எடுத்துரைக்கும் விதம், அவர் சொல்லி இருக்கும் செய்தி ஆகியன மிக பாரதூரமானதாக இருக்கின்றது. மொஹ்சன் ரைசி என்கின்ற இவர் ஈரானுடைய அதி உயர் மத தலைவர் மொய்சாபா காமேனியால் இந்த மாதம்தான் புதிதாக பதவிக்கு நியமிக்கப்பட்டவர். இவர் எந்த சமரசமும் காணாத புதிய ஒரு அணியாக இருக்கின்றது. விட்டு கொடுத்து பேசுகின்ற தன்மை இவரிடம் கடுகளவும் இல்லை. இது ஈரானுடைய புதிய அரசியல் மாற்றமாக இருக்கின்றது. அவருடைய குரலும் இப்படியே அமைந்திருக்கின்றது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகராகிய தலைமை பதவியை இவர் ஏற்றிருப்பது மிக ஆபத்தான ஒரு இடத்திற்கும் விட்டு கொடுக்காத இடத்திற்கும் ஈரானை கொண்டு வந்திருக்கின்றது. சீனா குறித்து பிரிட்டனினுடைய முன்னாள் உளவு பிரிவு தலைவர் பில் எங்க்ரம் வெளியிட்டிருக்கின்ற கவலை மிகு கருத்து பிரிட்டனினுடைய இன்றைய தொழில் கட்சிக்கு புரியுமா என்பது தெரியவில்லை. பிரிட்டனில் இருக்கின்ற மில் புரூக் என்கின்ற இடம் ராணுவ வாகனங்கள் பரிசோதனை செய்யப்படுகின்ற இடம். இதற்கு அருகாமையில் சீனாவினுடைய செர்ரி என்கின்ற மின்சார கார் உற்பத்தி நிறுவனத்திற்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த இரண்டையும் ஓர் இடத்தில் பரிசோதிக்கின்ற நிலை உருவாகி இருக்கின்றது. ஒரே இடத்தில் பரிசோதனைக்கு உள்ளாகுமாக இருந்தால் அந்த பரிசோதனையை கண்காணித்து அதன் ஊடாக பிரிட்டன் ராணுவத்தின் இரகசியங்களை சீனா உளவறியும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். சீனாவை பொறுத்தவரையில் சீனாவினுடைய நிறுவனங்கள் எல்லாமே சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கட்டுப்பட்டவையே. அவர்கள் எதை கேட்டாலும் அதை வழங்க வேண்டும் என்கின்ற சத்திய பிரமாணத்தின் அடிப்படையில் தான் மேற்கு நாடுகளுக்கு வருகின்றார்கள். எனவே பிரிட்டனுக்கு எதிராக செயற்படும்படி சீனாவினுடைய
உளவு பிரிவு சொன்னால் இதை இவர்கள் இலகுவாக செய்வார்கள் என்றும் அவர் கூறுகின்றார். பிரிட்டன் இராணுவத்திற்கு அன்றாடம் சீன உளவு பிரிவினால் எச்சரிக்கைகள் வந்து கொண்டிருப்பதாகவும் இது மேலும் உச்சகட்டம் அடைய போவதாகவும் கூறுகின்றார். ஆனால் பிரிட்டன் அரசை பொறுத்தவரையில் இப்போதைய பொருளாதார நெருக்கடியில் சீனாவுடன் வர்த்தகத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வழியை பொறுத்தபடியே தொடர்ந்து அமைதியாக இருக்கின்றது. ஆனால் இப்படிப்பட்ட சீனாவுடன் வர்த்தகம் ஒன்று தேவையா? சீன வர்த்தகத்தை நிறுத்தி சீனாவினுடைய உளவறிதலையும் சீன உளவு பிரிவு பிரிட்டனை நெருங்கி இருக்கின்ற நிலையையும் தடுப்பதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்கின்ற விவாதம் இப்பொழுது பிரிட்டனில் ஆரம்பித்திருக்கின்றது. வீதி விபத்துக்கள் உயர்வடைய காரணம் என்ன? பிரபல பொப்பிசை பாடகி டெய்லர் ஸ்விஃப்ட் போன்ற பிரபலமான பாடகர்களினுடைய இசை ஆல்பம் வருகின்ற பொழுது வீதி விபத்துக்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரிப்பதாக அந்த ஆய்வு தெரிவிக்கின்றது. டாக்டர் விசா பட்டேல் என்பவர் தலைமையில் நடத்தப்பட்ட இந்த ஆய்வு இப்படிப்பட்ட புகழ்பெற்ற பாடகியினுடைய பாடல் வர ரசிகர்கள் அதை உடனடியாக கேட்க ஆசைப்படுகின்றார்கள். இதனால் ஓடும் கார்களில் கைத்தொலைபேசி மூலம் கேட்டு தங்களுடைய கவனத்தை திசை திருப்புகின்றார்கள். காலநிலை மாற்றமோ வீதிகளில் பிரச்சனையோ இல்லாமல் விபத்து மரணங்களும் அதிகரிக்கின்றது. இதற்கு காரணம் கவனம் சிதறி போவதாகும். டெய்லர் ஸ்விஃப்டினுடைய பாடல் வெளிவருகின்ற பொழுது 15% சாலை மரணங்கள் உயர்வடைகின்றன. இதற்கு பிற காரணங்கள் எதுவும் இல்லை. சாரதி வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பாடல் வெளிவந்ததும் அவருடைய வாகனம் ஓட்டுகின்ற கவனம் குலைந்து போக விபத்துக்கள் அதிகரிக்கின்றன. 18 வரையான உயிரிழப்புகள் வளமையை விட மேலாக இருக்கின்றது. ஒவ்வொரு தடவையும் இப்படியான பாடல்கள் வருகின்ற பொழுது வீதி மரணங்களில் அது பிரதிபலிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த ஆய்வுக்கு என்னதான் செய்வது? இதற்கு பாடகர்கள் எதுவும் செய்ய முடியாது. வாகனங்களை ஓட்டுவோர் கவனம் எடுக்க வேண்டும் என்பது ஆய்வு தரும் விடையாகும். எரித்தியா நாட்டுடைய கொடியுடன் வந்த கப்பலை சோமாலிய கடல் கொள்ளைக்காரர்கள் கடத்தி சென்றிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் ஏமன் நாட்டின் கரையில் இருந்து 136 கடல் மைல்கள் தொலைவில் நடைபெற்றிருக்கின்றது. இந்த கப்பலை விரட்டி வந்த சோமாலிய கடல் கொள்ளையர்கள் இதை பிடித்து சென்றிருக்கின்றார்கள். இவர்களை மீட்பது எப்படி என்பது தெரியவில்லை. 20 மாலுமிகள் இதற்குள் இருந்திருக்கின்றார்கள். இதில் 16 பேர் இந்தியர்கள் என்று இந்திய செய்தி ஸ்தாபனங்களுடைய செய்தி வெளியாகி இருக்கின்றது. இதுபோல கேமரூன் நாட்டில் இருந்து புறப்பட்டு வந்த இன்னொரு கப்பலை சோமாலிய கடல் கொள்ளையினர் கடத்தி சென்றிருக்கின்றார்கள். இது சாதாரண சரக்கு கப்பல் என்று கூறப்பட்டாலும் உண்மையில் இது துருக்கியினுடைய ஆயுதங்களுடன் வந்த கப்பலாகும். இதைத் தொடர்ந்து துருக்கியினுடைய போர்க்கப்பல்களும் குண்டுவீச்சு விமானங்களும் தாக்குதலை நடத்தின. 4 பேர் இதில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. 10 பேர் மாலுமிகள் இருந்திருக்கின்றார்கள். 6 பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஏமன் ஹவுதி ஆயுததாரிகள் செங்கடல் பப்பல் மெண்டீப்பை தடுக்கின்ற பொழுது ஈரான் கூடவே ஹோர்முஸ் நீரிணையை தடுக்கின்ற பொழுது சோமாலிய கரை பகுதியால் கப்பல்கள் வர புறப்பட்டால் மறுபடியும் சோமாலிய கடல் கொள்ளையரை தூண்டிவிட்ட இந்த நிகழ்வானது சகல வழிகளிலும் விவகாரத்தை தடுப்பதற்கான சிக்கலாக மாறியிருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வருகின்றன. வணக்கம் உறவுகளே. சுந்தோஸ் முகமது இம்தியாஸ் என்ற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.